நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக கேள்வி பதில் பகுதிகளை பார்த்து கொண்டே வருகிறோம். கேள்விகள் அநேகம் உண்டு. அதற்கு வேதாகம துணையோடு கூட நம்முடைய சகோதரர் ரூபன் அவர்கள் பதில்படுத்தி கொண்டே வருகிறார். இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுடைய மெயில்லையும் நீங்கள் என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு சகோதரர் தயாராக இருக்கிறார். வாங்க இன்றைக்கி நேரடியாக கேள்விகளுக்குள்ளே போவோம். நம்ம சகோதரர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேள்வி பதில் செக்ஷன் நல்லா போயிட்டே இருக்குது. நிறைய கேள்விகளுக்கு பதில் ஆண்டவர் வேதத்தில் வச்சுருக்கிறத பார்க்க முடியுது. நான் எப்போ சொன்ன மாதிரி தான், ரொம்ப படித்து தெரிஞ்சுக்கிறவங்க தாங்களாகவே தெரிஞ்சுக்கொள்வாங்க. சிலருக்கு படித்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இது ப்ரோக்ராம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில், ஏன்னா இதில் நிறையா இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை தமிழில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அவர்களுக்கும், ஸ்கூல் பிள்ளைகள் கூட படிக்கிறாங்க, கேட்குறாங்க, இந்த ப்ரோக்ராம் மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை செய்கிறதுனால இப்போ நம்ம அடுத்த கேள்வி பதில் பகுதியில் நம்ம நேரடியாக போகிறோம். உங்களுக்கு இந்த ஃபீட்பேக்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை சும்மா ஒரு இன்ட்ரோவா. ஸோ ப்ரைஸ் லாட் ஒன்ஸ் அகெயின். உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நிறைய பேர், நான் ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்களும் சொன்னாங்க. ஒரு வயசான ஒரு அங்கிள் பெரியவர் ஏத்திசம் பற்றியே புக்கெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது. சத்தியத்தை அறிஞ்சிட்டா போதும், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். எக்ஸாக்டாக தான். ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம கேட்குற முதல் கேள்வி கூட நம்ம கடந்து போகிறோம். இந்த முதல் கேள்வி போன வாரத்தினுடைய, அதை போன எபிசோனுடைய தொடர்ச்சியாகவே நான் கேட்கலான்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு காரியங்கள், வேதத்தில் நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அப்புறம் வானத்தை அளக்க முடியாது, இதெல்லாமே சயின்ஸ் எப்போ கண்டுபிடிச்சிச்சு, நம்ம வேதம் எப்போ சொல்லிச்சு, இது மாதிரி காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்த ஒரு கேள்வி இது என்ன அப்படின்னா, நீங்களும் போன எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, இந்த பிளானட்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொட்டேட் ஆகுது, நம்ம ரிவால்வ் ஆகுது, சூரியனை சுற்றி வருது, இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதை பற்றி வேதத்தில் என்ன நமக்கு ப்ரூஃப்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப்ஸ், அதை கேட்குறேன். ஓகே. ஸோ இதை ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். 1520களில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அதுக்கு முன்னாடியே இந்த பிலீஃப் இருந்தது நிறைய பேருக்கு. அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்தே அந்த பூமியானது சுற்றிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருந்தது. ஆனால் இவர் தான் அதை நல்ல ஒரு தியரியாக பப்ளிஷ் பண்ணி நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் ஆட் பண்ணி, மீதி கிரகங்களும் பூமியும் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்க இருந்தால் தான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும் ப்ரூஃபோடு அவர் சப்மிட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் போக போக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்மளுக்கு இப்போ தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா காமெட்ஸ் ஆகட்டும், பிளானட் ஆகட்டும், ஸ்டார்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி சூரியன் ஆகட்டும், எல்லாமே சும்மா நிற்கலை. சும்மானா அப்படியே நிற்கலை, அது இருக்கிற இடத்துலையாவது அது சுற்றிகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ சூரியன் இருக்குன்னா கூட அது நடுவில் ரிவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை சுற்றி மீதி விஷயங்கள்லாம் சுற்றுவேன். சூரியனுமே மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. மூவ் ஆகாத ஒரு ஐட்டம் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. எல்லா பிளானட்ஸுமே, எல்லா காமெட்ஸுமே மூவிங்கில் தான் இருக்குது. விண்கற்கள் கூட அந்த இடத்துல மூவ் ஆகிட்டு தான் இருக்கே ஒழிய நிற்கலை. நம்ம ஒரு சேட்டலைட்ஸ் ஆகட்டும், அதுவுமே பார்த்திங்கன்னா அதனுடைய ஆர்பிட்டில் சுற்றி தான் வந்துட்டுருக்கும். நிற்க வைக்க முடியாது. ஓகே, ரைட். ஸோ இது அதுக்கப்புறம் 1500வது வருஷத்துக்கு அப்புறம் தான் இதில் ஒரு தெளிவு கிடச்சிச்சு. இதை பற்றியுமே ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டார். இதோட வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 40:26 வாசிக்கலாம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளை சேனையின் இலக்கமாக புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் 1 by 1 வர வைக்கிறாரு, பேர் பேரை அழைக்கிறார். புறப்பட பண்ணி. புறப்பட பண்ணினா என்ன அர்த்தம்?
அதுலேருந்து அதை மூவ் ஆகிட்டுருக்கு. ஆயிட்டு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அவருடைய வியூவில் அது நம்ம வியூவில் சொல்கிறேன். நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், சூரியன் வருது எப்படி, அதாவது நம்ம தான் சூரியனை சுற்றுறோம். அதெல்லாம் சயின்டிஃபிக்கலாக நம்ம போல் இந்த வசனத்துக்கு அவைகளெல்லாம் வர பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ நமக்கு முன்னாடி ஒரு சூரியன் வருது, அப்படியே போக 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 சந்திரன் வருது. இது டெய்லி நடக்கிற ஒரு சம்பவம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளானட் ஒன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் வானத்தில். அதுதான் இவங்க சொல்கிறாங்க, வெறும் கண்ணில் நீங்கள் பார்க்கலாம் அரிய வகை காட்சி இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மூவ் ஆகிறதுனால தானே நமக்கு தெரியுது. எக்ஸாக்டாக இல்லையா, நம்ம ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல இருந்தால் அது நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ இது ஏசாயா BC 700 ஆண்டவர் இந்த பிளானட்ஸ் எல்லாம் மூவிங்கிறதையுமே நமக்கு எழுதி கொடுத்துட்டார். ஏசாயாவுக்கு ஏசாயா சயின்டிஸ்ட் கிடையாது. ஏசாயாவுக்கு இது புரிஞ்சுக்க மாட்டோன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம புரியுறதுக்காண்டி நம்ம நம்புவதற்காக இதை அப்பயே எழுதி கொடுத்துருக்காரு எவிடன்ஸாக. அடுத்த செகண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்டு, சங்கீதம் 136:6 தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரே துதியுங்கள். இது ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தோம். தண்ணிக்கு மேலே பூமி இருக்குதாங்கிறது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு உள்ள வந்து வல்கனாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் மாதிரி 2024 இந்த வருஷத்தில் சொல்கிறோம், வெளியில் இருக்க தண்ணியோட 3 மடங்கு அதிகப்படியான தண்ணி உள்ள இருக்கு. The water is present in a rock known as ringbudite. And do you know how big this ocean is? About 3 times the volume of all the planet's oceans combined. So if you take all of the Earth's oceans and triple them, that is the amount of water discovered inside the Earth. இது எந்த வருஷங்கிறது தாவீது வாழ்ந்த காலமாக தான் இருந்திருக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். நம்ம ஜியோகிராஃபியில் படிச்சிருக்கோம், லேட்டிடியூடு லாங்கிடியூடு ஸ்கூலில் படித்தது ஞாபகம். இப்போயும் நம்ம மேப்ஸில் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடுங்கிறது இமேஜினரி லைன்ஸ், பிரைம் மெரிடியன் நடுவில் போகிற லைன், அந்த மாதிரி அந்த இமேஜினரி லைன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்த மேப்பில் மார்க் பண்ணுறோம். அதாவது நீங்கள் குளோப் அந்த மேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் ஒன்று வரும், அப்படி அதுக்கு பேர் ஈக்வேட்டார் லைன். ஸோ இந்த மாதிரியும் இப்படியும் வெர்டிக்கலாகவும் அதே மாதிரி ஹரிசாண்டலாகவும் நிறைய லைன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது உங்களுடைய வேர்ல்டு மேப்பில் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? எக்ஸாக்டாக. ஓகே. லேட்டிடியூட் லாங்கிடியூட்ஸ் வச்சு நம்ம வந்து அது உண்மையாக லைன்லாம் இருக்காது, நம்மளுடைய புரிதலுக்காக போடப்பட்டது. அது டிகிரி போட்டு நார்த் இத்தனை டிகிரி, சவுத் இத்தனை டிகிரின்னு போட்டு அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இமேஜினரி லைன்ஸ் தான் அதை படிச்சிருப்போம். அட்லாஸில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 லைனும் ஜாயின் பண்ண இடத்துல உள்ள நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாடு இருக்கும், அந்த நாடு. ஓகே. ஸோ இதை வந்து இதனுடைய ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா யோபுல இருக்குது. நீங்கள் பாருங்கள், யோபு 38:5. இதை நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் வாசிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து நான் தமிழில் வாசிக்கிறேன். Who marked off its dimensions? Surely you know. Who stretched a measuring line across it? Measuring line. அளக்கிறதான கோடு. தமிழில் பாருங்களேன், அதற்கு அளவு குறித்தவர் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், இதை நீ அறிந்தால் சொல்லு. யோபுட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வரைஞ்சது யாரு, அதன் பேஸில் அதை வச்சிருக்கிறது, பூமி அந்த சர்க்கிளில் அப்படி வச்சிருக்கிறது யாரு, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. ஓகே. நம்ம இதை இப்போ லாங்கிடியூட் போட்டு வச்சுட்டு நம்மளே குறித்து நம்மளே பெருமைப்பட்டுக்கிறோம். பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி முடிச்சிட்டாரு அவர் எழுதுனதை நம்ம திருப்பி ரீஷெடியூல் திருப்பி வந்து அதை அதே மாதிரி ஒன்று செய்யறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஆனதோட பிரமிப்பு வந்து நம்மளுக்கு இன்னும் இறங்கலை, நமக்கு இன்னும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீலிங் நம்மளுக்கு இன்னும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நம்புறதுக்கு ஆண்டவர் கொடுத்த எவிடன்ஸ். ஆனால் இந்த கடவுளை ரிஜெக்ட் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா இவ்வளோத்தையும் விட்டுருவாங்க. பயாலஜியை பற்றி ஒரு 3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். எப்படி மூளை ஃபங்க்ஷன் ஆகுது, அதையும் கம்ப்யூட்டரையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். இந்த மூளை, கிட்னி, ஹார்ட் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அப்பண்டிக்ஸ்ன்னு தேவையில்லாமல் ஒன்று உட்காந்துருக்கு. அப்போ இது உண்மையிலேயே ஒரு கடவுள் படைச்சிருந்தாருன்னா அப்பண்டிக்ஸுங்கிற தேவையில்லாத விஷயத்தை வச்சுருப்பாரா அப்படின்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடவுள் படைச்சாருன்னா ஏதோ ஒரு பர்பஸோடு தானே இருக்கணும், சும்மா ஒன்று வருமா கடவுள் படைச்சதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அப்போ அந்த அப்பண்டிக்ஸை பற்றி படிக்கும்போது நான் ரீசெண்டாக படித்த ஒரு டியூக் யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து,
அதுவும் தேவையில்லைன்னு கிடையாதாம்மா, அதுவும் தேவையில்லைன்னு கிடையாது. அதுக்கு சில யூஸ்ஃபுல்லான வேலைகள் இருக்குது. இட்ஸ் நாட் அன்னெசரி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம சொல்லும் போது. இப்போ இன்னொரு பாயிண்ட் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இப்படி தோண்டி எனக்கு இன்னும் எவிடன்ஸ் கொடுன்னு கேட்குற அந்த சமுதாயம் மீதி விஷயங்களை எப்படி நம்ம பார்க்குறோங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ஆண்டவர்கிட்ட இவ்வளோ எவிடன்ஸ் கேட்குறாங்க, பைபிள் கேட்குறாங்க, மற்றவங்ககிட்ட எந்த அளவுக்கு எவிடன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத இது பண்ணுற இந்த நம்ம உலகத்தில் பண்ணுற மீதி விஷயங்களுக்கு என்ன மாதிரி நம்ம கேட்குறோங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, நம்மக்கிட்ட ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களையும் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும்ல. ஆமாம், கண்டிப்பாக. பைபிளை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் மீதி இல்லாட்டி கடவுளை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் மனுஷங்களையும் ட்ரீட் பண்ணுறாங்களாங்கிறது பார்க்கணும்ல. கண்டிப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பேராசிட்டமால் ஒரு டேப்லெட் வாங்கி போடுறாங்க. காய்ச்சல் வந்தால் போடுறோம், இல்லாட்டி வலி வந்ததுனால அதை போடுறோம். பேராசிட்டமால் போட்டால் ஃபீவரும் பெயினும் குறையும் இல்லாட்டி சரியாகுங்கிறது எவிடன்ஸ். ஓகே, இந்த பேராசிட்டமால் போய் ஒரு என்சைமே எப்படி இதை அஃபெக்ட் பண்ணுது 100% யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஸோ அது உள்ளே போய் நம்முடைய மாலிகுல்ஸை என்னவா மாற்றுது, என்ன ரியாக்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. அது போயினா ஜுரம் சரியாகுது, அவ்வளோதான் எனக்கு தெரியுது, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு பின்னாடி அது என்னென்ன செய்துங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. செஞ்சவங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் தெரியும். அதை செஞ்சவங்களுக்கு போடுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜுரம் சூடு இருக்கா இல்லையா, அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு உடம்புல ஏகப்பட்ட என்சைம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு என்சைமையும் போய் அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. கம்ஃபர்டபுளாக போடுறோமா, நம்ம அங்கே சொல்கிறோமா எனக்கு 100% தெரிஞ்சாதான் டோலோ 60 போடுவேன்னு நம்ம சொல்கிறோமா? நம்ம அந்த கேள்வியே கேட்குறதே இல்லை. ஓகே, சரி, இது ஒன்று. இப்போ சார்ட் அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருக்கார், இன்கம் டேக்ஸ் லாஸ்ன்னு இருக்குது. சார்ட் அக்கௌண்டன்ட் சிஏ ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தோம்னா அவர் ஒரு பெரிய அல்மேரா ஃபுல்லாக புக்ஸாக அடுக்கி வச்சுருப்பார். இது எல்லா லாவும் யாராவது ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் தெரியும்? இல்லை, 100% எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாமே தெரியும். 50%, 60% அவங்களோட இது தன்மை சொல்ல முடியும். அந்த கேஸுக்கோ இல்லாட்டி அந்த ப்ரொசீஜருக்கு என்ன லாஸ் தெரியுமோ அதை எடுத்து ப்ரெஃபர் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அங்கே போய் உங்களுக்கு எல்லா லாவும் தெரியுமான்னு நம்ம கேட்குறோமா? பின்னாடி இருக்கிற புக்கு அத்தனையும் படிச்சிருக்கீங்களான்னு யாரையும் கேட்குறது இல்லை. கேட்டோம்னா ஏஞ்சி வெளியே போக சொல்லிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. அவருடைய சப்ஜெக்டில் 100% எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் இருக்காரா? நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ரீசெண்டாக என் தம்பி ஒருத்தருக்காக டாக்டரை பார்த்தோம். அப்போது இந்த வியாதி, இந்த சிம்டம் வந்தால் இப்படி தான் வரும் அப்படிங்கிறது ஒரு டாக்டருக்கு தெரியும் இல்லைங்களா? நார்மலாக தானே சொல்கிறோம். போன சிம்டம் தானே கேட்பாங்க. முந்தியெல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு கோல்டு வருதா, தலை வலிக்குதா, கண்ணு சிம்டம் பார்க்குறோம்ல. அன்றைக்கி அந்த டாக்டர் சொல்கிறாரு, அதாவது எல்லா சிம்டமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்கறது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு பேரலைஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் சொல்கிறோம்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாதான சிம்டமே கிடையாதாம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வருதான் இப்போ சிம்டம். இவருக்கு இப்படி வந்துச்சு, ஸோ நமக்கு இவருக்கு இப்படி வந்துச்சுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியல. இவருக்கு ஒரு மாதிரி தலைவலி இப்படி வரக்கூடியதாக இருக்குது, அவருக்கு தலைவலி வராமையே கூட வருமா. ஸோ இவங்களால ஒருத்தரே இவங்களால இப்போ என்ன பண்ண முடியாது, 100% இவங்களால சொல்ல முடியாது. இப்போ அதை தான் சொல்ல வரேன். எக்ஸாக்டாக ஒரு ப்ரோக்ராமர் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு ஜாவா ப்ரோக்ராமரோ இல்லாட்டி .NET டெவலப்பரோ இருக்கார். இப்போ இந்த ஜாவாவில் பார்த்திங்கன்னா கிளாஸஸ்ன்னு இருக்கும், அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாடியூல் எடுத்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க மெத்தட்ஸ் ஃபுல்லாக அதுக்கு வந்துடும். அது மாதிரி மினிமம் 5000 கிளாஸஸ் இருக்குது. என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ரொம்ப சீனியர் பொசிஷனில் இருக்காப்புல, ஆர்கிடெக்டுக்கு அடுத்த கடனில் இருக்காப்புல, உனக்கு எவ்வளோ கிளாஸஸ் அதில் தெரியும், இவ்வளோ வருஷம் இதில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிளாஸஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது மேபி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தெரியும். எப்போ ஏதாவது ஒரு நீடு வந்ததுன்னா அப்போ நான் படித்து கூகுள்லேருந்து பார்த்து எடுத்துக்குவேன். அந்த நேரத்தை தேவைக்கேற்ற மாதிரி நான் படிச்சுக்குவேன். அப்படி எடுத்து தான் நாங்கள் படிக்க வேண்டிய எல்லா கிளாஸும் தெரிஞ்ச, எல்லா ப்ரீடிஃபைன்ஸ் கிளாஸும் தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமருங்கிறது கிடையாது. முடியாது, அவசியமும் இல்லை.
இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. அவருக்கு அன்னைக்கு என்ன தேவை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு எழுதினாருன்னா போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்பேன். ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒரு கேண்டிடேட் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போகிறாங்க? இல்லை, அந்த வேலையை பற்றின பேசிக் அறிவு இருக்கும் அவங்களுக்கு. பேசிக்காக தெரியும். பேசிக் தெரிஞ்சுதான் எல்லாருமே வேலையை ஆரம்பிப்போம். ஆண்டிகோம் நம்ம பழகிக்குவோம். இல்லை, அவருக்கு பேரே ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போல்லாம். ஆமாம். இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒன்று பார்த்துருவோமே, ஏன்னா இது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறார், இல்லாட்டி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். பிஸ்னஸில் இருக்கிற எத்தனை மாடர்ன் தெரிஞ்ச பிறகு தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறோம். இல்லை, அவர் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தால் கூட இங்கேயுமே அவருக்கு ஃபெயிலியர்ஸ் வருதில்ல. அதாவது இந்த ஃபீல்டுலேயே அவர் இன்னொருத்தர்கிட்ட பிஸ்னஸ்மேன் கூட இருந்து வந்தாலும் இந்த ஃபீல்ட்லேயே அவருக்கு ஃபெயிலியர் வருது. ஏன்னா அவர் அன்எக்ஸ்பெக்டட், அவருக்கு எல்லாம் அதை பற்றி தெரில. நான் அன்எக்ஸ்பெக்டாக நடக்குதுப்பா அப்படின்னு தானே அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக அவங்களுக்கு தெரியல. அதில் ஏதோ கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் வரும்போது தான் அதை கற்றுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. யாருக்கிட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறது தெரியுது. ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் அவரை குடஞ்சி கேட்டோம்னா அவர் 4 கொஷனுக்கு மேலே அவர் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருவார். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு டாக்டருக்கு 100% எதுவும் தெரியாது, ஆனால் நம்ம அவரை போய் 100% தெரியுமான்னு கேட்கறதில்ல. தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அவர் சொல்கிறத அப்படியே நம்ம நம்பிடுறோம். அது செஞ்சால் போதும். ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு 100% வீடு கட்ட தெரியுமான்னு கேட்கறதில்ல. அவர் கட்டின 4 வீடை வச்சுக்கிறோம், அது மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம், அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இவ்வளோ எவிடன்ஸ் லாஸ்ட் பல எபிசோட்ஸில் நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தாலும் 99 கேள்விக்கு பதில் சொல்லியும் 100வது கேள்வி ஒன்று கேட்டுட்டு நம்ப மாட்டேன்னு சொல்கிறோம். அதான் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆமாம். மீதி எல்லா இடத்துலையும் வேறு மாதிரி பண்ணுறாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நல்லா தெரியுது உங்களுக்கு. மனுஷங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது கேட்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ கேட்கணும்னு தெரியுது, இதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு தெரியுது, எதை பேஸாக வச்சு நம்பணுங்கிறதும் தெரியுது. ஆனால் ஆண்டவர் விஷயம் வரும்பொழுது எவிடன்ஸ் இருக்குது, நம்புவதுக்கு தேவையான போதுமான சான்றுகளும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்கும். நம்ம காலேஜ் படிக்கும்போது அது எதுக்கு இருக்குன்றே யாருக்கும் தெரியாது. எப்போ வரைக்கும் எக்ஸாம் வர வரைக்கும் அதுவும் நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்காது. அன்னைக்கு தான் அந்த எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டோட பவரே நம்மளுக்கு தெரியும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்ட்ரோலர் எக்ஸாமில் போய் பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்து அன்னைக்கு தான் அவரோட பவரே தெரியும். நம்ம அன்னைக்கு அவருக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது வந்து பயங்கரமாக இருக்கும். நிஜம். இதெல்லாம் ஏன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா, காடு எதுக்கு தேவைங்கிறதே நீ தெரியாமல் போயிடுச்சு ஜனங்களுக்கு. தெரியாதனால தான் இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தோம் நான் எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது அப்படியே எப்படி முடிக்கலான்னா, இங்கேயும் ஒரு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு நாள் இங்கேயும் எக்ஸாமினேஷன் வரதான் போகுது. வரும் கண்டிப்பாக. அன்னைக்கு தான் அவரை பற்றின தேவையும் அவரை பற்றின இம்பார்ட்டன்ஸும் இவங்களுக்கு தெரிய போகுது. அன்னைக்கு தான் தெரியும். அது டூ லேட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதான் பண்ணிட்டவங்க டூ லேட்டுன்னு சில இடத்துல கையை விரிக்கிறோம் இல்லையா, அப்படி இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே வந்தீங்கல்ல, எனக்கு அப்போ இன்னொன்றும் தோணுச்சு. இது நம்ம தேவனை அறியாதவங்க இவங்களை பற்றிலாம் பேசிகிட்ருக்கோம். இதே மாதிரி பைபிளை பற்றியுமே 100% தெரிஞ்சுக்கணும், 100% காடை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கிறது வேற. அதை வந்துட்டு தெரிஞ்சிக்காமல் அல்லது 100% புரிஞ்சிக்காமல் அறகுறையாக நீங்கள் ஆரம்பித்தது நேரத்துக்கு வரேன் இல்லையா, வந்துட்டு திருப்பி இந்த பேக் ஸ்லைட் ஆகிற ஒரு குரூப் இருக்குல்ல. இப்போ இவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டாக்டர்கிட்ட இவங்க நோய்க்கு இப்போ கேட்டாங்க, அந்த நோய்க்கான மெடிசன் கொடுத்தாரு, அதோடு இவங்க வந்துட்டாங்க. அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் டாக்டரை பற்றி வந்துடுச்சு. மற்ற எல்லாமே அவருக்கு தெரியுமான்னு இவங்களுக்கு தெரியாது. அவசியம் இல்லை, தெரியவும் தெரியாது. ஆனால் அதே மாதிரி பிலீவர்ஸ் கடவுள்கிட்ட போய் தங்களுடைய தேவைகள் தங்களுடைய காரியங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கிடைக்கக்கூடிய பதிலை வாங்கிக்கிட்டு வந்து திருப்தி அடைகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறேன் நான்.
இந்த இடத்துல என்ன ஆகுது, அவங்க மற்ற விஷயங்களையும் பார்க்குறாங்க, மற்ற காரியங்கள் நடக்கதா பார்க்குறாங்க. கடவுள் இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது, இவங்களுக்கு அதை பற்றின பின்புலமோ ஹிஸ்ட்ரியோ ஏன் நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எதனுடைய விளைவு இது எதுவும் தெரியாது. எதுவுமே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க அளவுக்கு போய் கடவுளை எவ்வளோ வேணாலும் தேடலாம், எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த அளவில் இவங்க இருக்கும் பொழுது, நான் இது என்னுடைய வியூலேருந்து சொல்கிறேன், பெறும்போது வீழ்ச்சி என்பதே இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில். ட்ரூ ட்ரூ. ஏன்னா காட் என்னை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, என் நோயை குணமாக்கிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என் ஆத்மாவை சுகமாக்கிட்டாரு, எனக்கு தேவையை தந்து என்னை பர்ஃபெக்டாக வச்சுக்கிறாரு. எப்போ நான் மற்ற விஷயங்கள் நடக்கிறதில்ல, அது அவருடைய டிபார்ட்மெண்ட், அங்கே வேற ஒன்று நடந்துட்டு இருக்குது, அது நம்மளுக்கு முழுசாக தெரியாது, நமக்கு தெரியாது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான். சுனாமி வருது, உலகமே ஒரு கேள்வி கேட்குது, கடவுள் இருந்தால் எங்கே சுனாமி வருது, இப்படிலாம் ஒரு கொஸ்டின் ஒன்று பண்ணுறாங்க, கடவுள் ஏன் அதை அனுமதிக்கிறாருன்னு. இது ஏன் சிற்றறிவுக்கு எட்டினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடற்கரை ஓரத்தில் உள்ள மரத்தை வெட்டினது யார்? நம்ம தான் இல்லையா? ரீக்ளைம் லேண்டுன்னு இதே கரைக்கு அந்த பக்கத்தில் உள்ள லேண்டுக்காரன் மண்ணை போட்டான். ஆப்வியஸ்லி அந்த பக்கம் மண்ணு போட்டால் இந்த பக்கம் கடல் ஏதோ ஒரு ரியாக்ட் கொடுக்கும்ல. கடற்கரை ஓரத்தில் நான் வந்துட்டு தேவையில்லாத சிட்டிஸை காட்டி சீஷோர் சிட்டி, சீ வியூ எல்லாம் போட்டது யார்? இவ்வளோ நான் செஞ்சுட்டேன். இதை நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருப்பேன். அதனுடைய ரியாக்ஷன் 50 வருஷம் கழித்து வரலாம் எனக்கு, இல்லைங்களா? அப்போது நான் இன்றைக்கி சாப்பிட்ற சுகர் 40 வயசு கழிச்சு டயபெட்டிக்காக மாற்றுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி சாப்பிட்ற ஆயில் வந்து எனக்கு ஹார்ட்டில் வந்து ஃபேட்டாக மாறி அது பிளாக்கை உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க 20 வருஷம் கழித்து தொடர்ச்சியாக சாப்பிடும்பொழுது. அந்த மாதிரி இன்றைக்கி நான் கடற்கரை ஓரத்தில் செஞ்சது 30 வருஷம் கழிச்சோ 50 வருஷம் கழிச்சோ 60 வருஷம் கழிச்சோ அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது, இது எதுவுமே தெரியாத ஒரு குரூப்பு கடவுள் இருந்தால் ஏன் சுனாமி வருது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ நடந்திருக்குது, அது எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாது. நான் பே ஆஃப் பெங்காலில் இருக்கேன். இதோட அடுத்த எண்டு ஒரு வகையில் பார்த்தா மலேசியா சிங்கப்பூரில் இருக்குது கடற்கரை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அங்கே மண்ணு கட்டி தண்ணி என்ன உள்ள தள்ளனா என்ன, இன்னொரு சைடில் ஏதோ ஒரு பக்கத்தில் தண்ணி போகும் இல்லையா? அப்போ இன்னொரு பக்கத்துக்கு ரியாக்ஷன். இது வந்து ஒரு பாமரனா நான் கேட்குற கேள்வி தான், இது சயின்ஸ் எல்லாம் நான் கேட்கல. அப்போ இவ்வளவு நடக்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், வேதத்தையும் தேவனையும் எந்த அளவுக்கு எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். அதை போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என் ட்ரெஷர். இதை விட்டுட்டு நான் இவர் மொத்தத்தையும் இவர் பண்ணது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது அவசியமே இல்லை, அவசியமும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ நான் வரைய மிஸ்கைட் பண்ணப்படுறேன் நிறைய விஷயத்தில். இப்படி தான் ஜனங்கள் வந்து அநேகரை மிஸ்கைட் பண்ணிடுறாங்க, குறிப்பாக இந்த எவல்யூஷன் நம்பரை ப்ரீச் பண்ணுற சயின்டிஸ்ட். இப்போது ஒருவேளை அந்த டாக்டரே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் சமீபத்தில் ஒரு டாக்டர் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க திடீர்னு அவங்க வந்து அனஸ்தீஷியா அந்த இந்த மாதிரி அவங்க டேர்ம்ஸில் என்னமோ பேசிக்கிட்டே வராங்க. எனக்கு புரியவே இல்லை. காட் அவர் டேர்மில் பேசிக்கிட்டே இருந்தால் புரியுமா உங்களுக்கு? அது நம்மளுடைய குறிய ஒரு இன்ஃபினைட் பீயிங் சொல்கிறத நான் இந்த குறுகிய அறிவை வச்சுட்டு எனக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ எவிடன்ஸாக அவர் கொடுத்துட்டார். எவ்வளோ தேவைப்படுதோ அவளையும் கொடுத்துட்டார். இதையும் தாண்டி எனக்கு தேவையில்லாதது அறிவுங்கிற பேரில், ஞானங்கிற பேரில் நான் எடுக்கும் பொழுது அது நிறைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆத்மீக வாழ்க்கைக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணுது. என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, வேற எங்கேயும் நம்ம பண்ண மாட்டேன்றோமே. அதுதான் சொல்கிறோம். வேறு எங்கேயுமே இதை நம்ம செய்யறதில்ல. வேறு எங்கேயுமே நம்ம வாழ்க்கையில் 6 எக்ஸாம்பிள் பார்த்தோம், 5 இல்லாட்டி 6 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்படி ஒன்று யோசிச்சு பார்த்தா முழுசாக தெரிஞ்ச பிறகு தான் நான் பண்ணுவேன். உலகத்தில் ஒரு விஷயத்தை கூட நான் பண்ண முடியாது. காரை கொண்டு போய் சர்வீஸ் விட்டுட்டு வரமே, பிரேக் ஆயில் மாற்றிருக்காரு, கிளச்சு மாற்றிருக்காரு, எவ்வளோ தானே சொல்கிறோம். எத்தனை எம்எம்மோடைய கிளச்சு மாற்றினீங்கப்பா, அதோடைய வீல் சைஸ் என்னாச்சு, அதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லையா? உங்கள்கிட்ட இல்லையா? எதுவுமே கேட்கறது இல்லைல்ல. நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை கேட்குறோம், அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறோம், வந்துடும் தானே. புரியுது. நல்ல எக்ஸாம்பிள் பிரதர், வெரி நைஸ் எக்ஸாம்பிள். ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சி இந்த கேள்வி பதிலை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக அவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.